நாய், பன்னி, எருமை நிறைய செத்து கிடக்கு. இதெல்லாம் யார் பண்ணானே தெரியல, கேவலமா இருக்கு. ப்ரோ ப்ரோ பாருங்க ப்ரோ 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 போது ப்ரோ 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 மேல போவாங்க, மேல போவாங்க. ஏன் அழுவுறீங்க ப்ரோ? மறைஞ்சிருச்சு ப்ரோ. மறைஞ்சிருச்சா ப்ரோ? வேற எங்கேயும் இருக்கு ப்ரோ. ப்ரோ சொல்றது கேளுங்க. ஒரு நிமிஷம் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ரோ அம்மான்றது ப்ரோ. அம்மாவா? கைஸ் எல்லாருக்கும் ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு இடத்த தான் இன்றைக்கி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கேன். ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லைவ் வீடியோ போட்டுட்டேன் இன்ஸ்டாகிராமில். ஸோ இந்த இடத்த பற்றி ஹிஸ்ட்ரி எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் இந்த லொக்கேஷன் பற்றி எனக்கு டிஎம் பண்ணார் இன்ஸ்டாகிராமில். ஸோ அவர்கிட்ட நான் திருப்பி காண்டாக்ட் பண்ணி நான் கேட்டேன் இந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அவர் சொன்னார் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்னு சொன்னார். ஸோ அதை வந்து இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் கால் மூலிமா நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு டார்க்கான ஸ்டோரி வந்து அந்த இடத்துல நடந்திருக்கு, ஓகேங்களா? ஓ ஸோ அதுதான் இந்த இடத்த பற்றி என்னோட சப்ஸ்கிரைபர், ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணியிருந்தாரு. எந்த லொகேஷன் பத்தி ப்ரோ சொல்றீங்க? இப்போ அந்த ஸ்கூல் நீங்க ரீசெண்டா போயிருந்தீங்கல்ல, லாஸ்ட் வீடியோ சொல்றீங்களா? ஆமா இப்போ லாஸ்ட் வீடியோ நீங்க போட்டிருந்தீங்கல்ல. ஓகே ப்ரோ. ஸோ அந்த வீடியோ நான் பார்த்தேன். சரி ஓகே, பார்த்ததுமே இன்ஸ்டால வந்து உங்களோட ஐடி வந்து நான் சர்ச் பண்ணேன். ஸோ சர்ச் பண்ணிட்டு உடனே வந்து இந்த விஷயம் உங்ககிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து உங்களை நான் காண்டாக்ட் பண்றேன் இப்போ. சொல்லுங்க ப்ரோ. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த ஃபர்ஸ்ட் வந்து ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் தான் வந்து எனக்கு டிஎம் பண்ணியிருந்தாரு. ஓகே, இந்த மாதிரி வந்து அந்த இடத்துல விஷயம் நடந்திருக்குன்ட்டு. ஸோ ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பொண்ணு வந்து அந்த ஸ்கூல்ல ஒரு 8வது என்னவோ படிக்கிறாப்புல அந்த பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு வந்து அந்த ஸ்கூல்ல வந்து படிச்சுட்டு இருந்துச்சு. ரொம்ப ஏழையான பொண்ணு. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து டாக்டர் ஆகணுன்றது வந்து ரொம்ப ஆசை. ஓகே. அவங்களோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா வீட்டு வேலை செய்யறாங்க. ஸோ அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து படிக்க வச்சிருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து ஒரு கிளாஸ் டாப்பர். ஓகே ஓகேங்களா? ஸோ அந்த பொண்ணோட பேரு கூட ஏதோ நீமான்னு சொன்னாங்க. நீமாவா? நீமான்னு சொன்னாங்க. ஓகே. ஸோ அந்த பொண்ணு வந்து கிளாஸ் டாப்பரா இருந்திருக்கா. கிளாஸ் 10 மட்டும் இல்லை, ஸ்கூல் டாப்பரே வந்து பாத்தீங்கன்னா அவதான். ஸோ அந்த பொண்ணு வந்து ஒரு எக்ஸாம்ல வந்து ஏதோ ஃபெயில் ஆயிட்டா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நான். இந்த மேத்தமேட்டிக்ஸோ சயின்ஸ்ல ஏதோ கொஞ்சம் கம்மி மார்க் ஆயிடுச்சு போல. ஏன்னா டாக்டர் படிப்புக்கு மெயினா தேவை அதுதானே. ஆமா. ஸோ அதுவே கம்மி ஆயிடுச்சான். ஸோ அதனால வந்து ரொம்பவே மனசு உடைஞ்சி போய் 2 நாள் வந்து வீட்லயே உக்காந்துருக்கா. அப்புறம் அவங்க அம்மா வந்து கன்வின்ஸ் பண்ணி ஸ்கூலுக்கு மறுபடியும் கொண்டு போய் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஓகே. ஸோ அப்போ வந்து அந்த வாத்தியார் இருப்பான் பாத்தீங்களா, அந்த சயின்ஸ் வாத்தியாரு, அந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ணவரா எப்படி? ஆமா அந்த ஸ்கூல்ல இருந்த ஒரு சயின்ஸ் வாத்தியாரு, ஓகேங்களா? ஓகே. அவர் பேர் வந்து எனக்கு சரியா மென்ஷன் பண்ணல அந்த சப்ஸ்கிரைபரு. அவருக்கு தெரிஞ்ச வரைக்குமே என்கிட்ட சொன்னார். அதுதான் நான் உங்ககிட்ட அப்படியே சொல்றேன். ஓ சொல்லுங்க ப்ரோ. ஸோ அந்த வாத்தியார் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்றதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணியிருக்கான். அப்படின்னா நான் வந்து உனக்கு மார்க் போட்டு உன்னை பாஸ் பண்ணி விடுறேன், எனக்கு வந்து கொஞ்சம் நீ அட்ஜஸ்ட் பண்ண போனீங்கன்னா உனக்கு வந்து நான் மார்க் போட்டு பாஸ் பண்ண விடுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு செக்ஷுவல் டார்ச்சர் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு வந்து எதுக்குமே ஒத்து வரல. ஓகே. அதுக்கப்புறம் வந்து படிப்பை காரணமா வச்சு அவன் வந்து சயின்ஸ் லேப்க்கு பிராக்டிகல்னு சொல்லி ஸ்கூல் முடிஞ்ச டைம்ல ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லி அந்த பொண்ணை மட்டும் தனியா கூட்டிட்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் வந்து அவன் யோசனை பண்ணிட்டு யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லி அவ கூட படிக்கிறா பாத்தியா இன்னொரு ஃப்ரெண்டு, அவளையும் கூட சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அந்த கிளாஸ் எடுத்துட்டு பிராக்டிக்கல் அந்த கூட வந்த ஒரு எக்ஸ்ட்ரா பொண்ணு வந்துச்சு இல்லையா, ஸோ அந்த பொண்ணு வந்து சீக்கிரமாவே அனுப்பிச்சிட்டான். சரிம்மா நீ போ, நாளைக்கு பாத்துக்கலாம், கிளாஸ்ல மிச்சம் பாத்துக்கலாம்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான்.
ஓகே. இப்போ நீமா மட்டும் தனியா இருக்கா. ஆ. ஸோ அவளை வந்து வலுக்கட்டாயமா கதவை மூடி அவன் வந்து ரேப் பண்ணதா வந்து நான் கேள்விப்பட்டேன். அட பாவி. ஸோ அது மட்டும் இல்லாம அந்த நீமாண்ட அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு சின்ன பொண்ணு இல்லையா ப்ரோ, ரொம்ப வந்து ப்ரோ பயந்து நாங்க போயிட்டா. எக்ஸ்ப்ளோர் பண்ணப்ப இந்த ஸ்கூல்ல நிறைய ட்ரெஸ் எல்லாம் நாங்க பார்த்தோம் ப்ரோ. ஆமா ஆமா வீடியோல கூட கேப்சர் பண்ணிருந்தோம். ஆமா அதுதான் நான் உடனே பார்த்துட்டு உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லினுங்கிறேன். ஸோ அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயந்து போய் அவங்க அம்மா கிட்ட கூட சொல்லாம வீட்லயே வந்து நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ கொஞ்ச நாள் ஜுரம் வச்சு படுத்துட்டாலாம் வீட்லயே. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வயிறு வலிக்குதுன்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லி படுத்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா வந்து இல்ல வா பொண்ணு அப்படின்னு சொல்லி டாக்டர் கிட்ட எல்லாம் கூட்டிட்டு போய் அந்த பொண்ணு இல்ல ஒண்ணு இல்ல அப்படின்னு நல்லா சொல்லி சும்மா ஒரு மெடிக்கல் செக்அப் மட்டும் பண்ணிட்டு திருப்ப கொண்டு போய் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. ஓகே. அப்ப அந்த வாத்தியார் வந்து கண்ணாலேயே வந்து ஜாடை காட்டுறது, அதாவது அவன் பண்ணான் பாத்தீங்களா அந்த சயின்ஸ் பிராக்டிக்கல் லேபுக்குள்ள, அதெல்லாம் சொல்லாம அப்படியே கண்ணாலேயே ஜாடை காட்டி அந்த பொண்ணை மறுபடியும் கூப்பிடுறதுக்கு அவன் ட்ரை பண்ணியிருக்கான். ஓகே. லஞ்ச் டைம்ல வந்து இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கா, இதே அவன் மைண்ட்ல ஓடிட்டே இருந்திருக்கு கிளாஸ் டைம்ல. ஸோ அப்போ அந்த மாடி மேல இருந்து ஸ்கூல் மாடி மேல இருந்து கீழே விழுந்து சூசைட் பண்ணிக்கிட்டான். ஐயோ. ஸோ அவளோட ஆத்மா தான் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்காரு. ப்ரோ எனக்கு இந்த மாதிரி பொதுவா இன்ஸ்டால தான் ரேண்டமா லொகேஷன்ஸ்லாம் வரும். அதுல ஒன்ஸா நான் செலக்ட் பண்ணி எடுத்ததுதான் இந்த லொகேஷனு. ஸோ எனக்குமே பாத்தீங்கன்னா என்னோட சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் டிஎம் பண்ணாரு. ஓகேங்களா, இது வந்து நான் சரி போலாம் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் வந்து பெண்டிங்ல வச்சிருந்தேன். பட் நல்ல வேலையா வந்து நீங்க போனீங்க. ஸோ அதனால தான் வந்து இப்போ ரொம்ப தள்ளி போயிட்டே இருந்தது இந்த வீடியோ. எனக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான்ல இருந்தேன். பட் வந்து என்னால வந்து பர்சனலா எடுக்க முடியாத ஒரு நிலைமை. ஓகேங்களா, ஸோ அப்போதான் வந்து நீங்க நல்ல வேலையா அந்த ஸ்கூல்ல போய் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணதை நான் வீடியோ பார்த்தேன். பார்த்ததுமே எனக்கு கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதனால தான் வந்து உங்ககிட்ட அந்த இன்ஃபர்மேஷன் உடனே ஷேர் பண்ணலாம். ஓகே ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ அப்படின்னு சொல்லி நான் கால் பண்ணேன் ப்ரோ. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணோட வீட்டுல வந்து இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அந்த குரல் அதெல்லாம் வந்து கேக்குதுன்றாங்க ஸ்கூல்ல. பொண்ணோட வீட்டுல? ஆமா, ஸ்கூல்ல மட்டும் இல்லாம வீட்லயுமே வந்து சில அவளோட உருவம் அப்புறம் அந்த அமானுஷமான விஷயம்லாம் அந்த வீட்டுல கூட நடக்குதுன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ப்ரோ எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. சொல்லுங்க. நாங்க அந்த வீடியோ பண்ணிருக்கோம்ல, ஆமா, அதுல ஏதோ ஒரு லேடியோட ஸ்பிரிட் தான் நாங்க கேப்சர் பண்ண மாதிரி ஒரு காமிச்சிருப்போம். ஆமா, அது ஆக்சுவலா அந்த லேடியோட ஸ்பிரிட் இல்ல ப்ரோ. கண்டிப்பா நான் அடிச்சு சொல்லுவேன், அது அந்த பொண்ணோட உருவம் தான். நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அதுதான் இப்போ எனக்கும் தோணுது. அதுதான் நான் 100% டேம் ஷூரா சொல்றேன், அது அந்த பொண்ணோட உருவம் தான் அது. நாங்க லாஸ்டா வீடியோஸ் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறப்ப லாஸ்டா ஒன்ஸ் டைம் கம்யூனிகேட் பண்ணோம் அந்த பொண்ணு, அந்த இதுகிட்ட, இந்த ஸ்பிரிட் கிட்ட. ஆமா ஆமா பார்த்தேன். அது என்ன ப்ரோ எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, அம்மான்னு எங்களுக்கு கேட்டுச்சு. ஓகே, நீங்க பாத்தீங்களா வீடியோ? ப்ரோ ஆனா எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்களோட அம்மா பத்தி எனக்கு எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. ஓகே ப்ரோ. ஸோ வந்து மெயினா வந்து இந்த பொண்ணை பத்தி தான், அந்த பொண்ணை பத்தியும் அந்த ஸ்கூலை பத்தியும் அந்த வீட்டை பத்தியும் தான் எனக்கு தகவல் கிடைச்சிச்சு. அதான் ப்ரோ, நான் கொஸ்டின் கேட்க அம்மான்னு தான் சொன்னிச்சு. நான் திருப்பி கேட்க கோவம் வந்துருச்சு ப்ரோ அந்த ஸ்பிரிட்டுக்கு. ஓகே, ஆனா ப்ரோ எனக்கு பாருங்களேன், இப்போ வரைக்கும் அவங்க அம்மா என்ன ஆனாங்க, உயிரோட இருக்காங்களா இல்லையா எதுவுமே தெரியல. ஓ, ஸோ வந்து இந்த அம்மா அப்படின்றத வச்சு பார்த்தா எனக்கு ஒண்ணுமே தெரியல ப்ரோ, அவங்க இருக்காங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. இந்த இன்சிடென்ட் நடந்து எவ்வளவு வருஷம் ப்ரோ ஆயிருக்கும்? கிட்டத்தட்ட வந்து ஒரு 30-40 வருஷத்துக்கு பின்னாடி. எப்பா, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது ப்ரோ, ரொம்ப வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் நான். பட் அந்த சப்ஸ்கிரைபர் எக்ஸாக்டா வந்து இத்தனை வருஷம் ரொம்ப பாலடைஞ்சு கிடந்துச்சு ப்ரோ. ஆமா, சோ வந்து இந்த ஸ்கூல்ல இந்த நீமாவோட ஆத்மா அங்கங்கன்னு பார்த்தாங்கல்ல. சோ அதுக்கப்புறம் கூட நான் கேள்விப்பட்டேன் அந்த வாத்தியார கூட இறந்து கிடந்தாரு அந்த ஸ்கூல்ல அப்படின்ட்டு. அதே சயின்ஸ் லேபுக்குள்ள வந்து அந்த வாத்தியார் இறந்து கிடந்தாரு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஸோ ஒருவேளை அந்த நீமா தான் பழி வாங்கியிருக்குமோ என்னன்னு எனக்கு ஒன்றும் ஐடியா இல்லை. அது வந்து நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஓகே ப்ரோ.
ஸோ வந்து அதுதான் இந்த வீடியோ பார்த்ததுமே உங்ககிட்ட வந்து இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. பட் வந்து உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இல்ல, அதனால எனக்கு- வந்து உங்கள் ஐடி நான் சர்ச் பண்ணேன். சர்ச் பண்ணதுமே நீங்கள் நல்ல வேளை ஆன்லைனில் இருந்தீங்க. உடனே நான் கால் பண்ணேன். பிக் பண்ணுவீங்களா என்னன்னு கூட எனக்கு தெரியாமல் தான் நான் கால் பண்ணேன். ஸோ அதுதான் உடனே உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்ட்டு இப்போ ஷேர் பண்ணேன். சூப்பர் ப்ரோ, இன்ஃபர்மேஷன் சொன்னதுக்கு தேங்க்ஸ் ப்ரோ. எனக்கு இன்ஸ்டால ஒருத்தர் தான் இந்த இடத்த பத்தி சொன்னாரு. ஓகே, அவரு சொல்லுவீங்களா இதை பத்தி இதெல்லாம் நடந்துச்சு? எனக்கு இல்ல இந்த மாதிரி ஒரு லொகேஷன் இருக்கு, போயிட்டு வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் போட்டோஸ்லாம் அவர் அனுப்பிச்சு விட்டுருந்தாரு, பார்த்தேன். ஓகே, சரி, ரொம்ப பாலடைஞ்ச ஸ்கூலா இருக்கு, சும்மா போயிட்டு வீடியோ எடுத்துட்டு வரலான்னு போனப்ப எங்களுக்கு எதார்த்தமா இது மாதிரி நடந்துச்சு. உள்ள ஒரு நான் கூட ப்ரோ இப்போ நீங்க வீடியோ போட்டீங்கல்ல, கிட்டத்தட்ட வந்து நான் 4-5 வாட்டி வந்து திருப்பி திருப்பி பார்த்தேன் அந்த வீடியோவை. அதே லொகேஷனான்ட்டு திருப்பி பார்த்தேன் நான். உங்களோட அந்த வீடியோவே நான் கிட்டத்தட்ட 4-5 வாட்டி வந்து திருப்பி பார்த்தேன். ஸோ அப்பதான் எனக்கே கன்ஃபார்ம் ஆச்சு, ஓகே இது நமக்கு வந்த லொகேஷன் தான் இது அப்படின்ட்டு. பட் எனக்கு வந்து இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருந்தது. பட் வந்து நீங்க வீடியோல போனப்ப வந்து பாத்தீங்கன்னா அதான் எதுவுமே அந்த டார்கிஷ் எதுவுமே வந்து தெரியாம ஒரு பிளைண்டா தான் போய் விசிட் பண்ணிருப்பீங்க. ஓகே இல்லையா? ஸோ எனக்கு வீடியோ பார்க்கும்போது அப்படிதான் தெரிஞ்சிச்சு, நீங்க இந்த ஸ்டோரி தெரியாம தான் போயிருப்பீங்க. கரெக்டா? ஓகே ப்ரோ, எனக்கு இந்த மாதிரி ஸ்டோரிலாம் தெரியாது. இந்த மாதிரி ஸ்கூல் ஒன்று இருக்குன்னு சொல்லி இல்ல அதுதான் இந்த இடத்துல வந்து இது நடந்தது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியாம தானே போயிருப்பீங்க. ஆமா ஆமா. ஸோ அதனாலதான் வந்து இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் கால் பண்ணேன். ஓகே ப்ரோ, சூப்பர் இன்ஃபர்மேஷன் சொன்னதுக்கு தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ, பரவாயில்ல. பட் வந்து பார்த்து சேஃபா பண்ணுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகேவா? ஸோ வந்து எனக்குமே வந்து நான் உண்மை என்னன்னு சொல்லி தெரியல. பட் அந்த எனக்கு இருக்கிற கன்ஃபியூஷன் வந்து அந்த அம்மா என்ன இருப்பாங்க. நீங்க ஒன்று பண்ணுங்க ப்ரோ. சொல்லுங்க. இன்னும் கூட நீங்க இன்ஃபர்மேஷன் இது பண்ணுங்க, கலெக்ட் பண்ணுங்க. ஓகே ப்ரோ, இப்போ வந்து வாய்ப்பே இல்லை. ஏன்னா நான் சொல்றது ஒரு ஐடியா வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். சொல்லுங்க. நீங்க அந்த இடத்த போய் நைட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. திருப்பி ஒரு டைமா? ஆமா, மறுபடியும் ஒரு டைம் போயிட்டு நீங்க அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. உண்மை என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ என்னால ஒரே டைம் பாத்தீங்கன்னா ஸ்கூலும் சரி வீடும் சரி ஒரே டைம்ல என்னால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. ஓகே ப்ரோ. நீங்க வந்து அந்த இடத்துக்கு ஆல்ரெடி போயிருக்கீங்கல்ல, இப்போ உண்மை என்னன்னு சொல்லி அந்த நீமா கிட்டே நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அன்னைக்கு நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம். சரி இல்ல ஓகே ப்ரோ, ப்ரோ, இந்த டைம் வந்து வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல நீமாவோட நிலைமை என்ன நடந்ததுன்னு சொல்லி இப்போ உங்களுக்கு தெரியும்ல. ஓகே ப்ரோ, ட்ரை பண்றோம் ப்ரோ. ட்ரை பண்ணுங்க மேக்ஸிமம். பட் வந்து கண்டிப்பா வந்து ஏதாச்சும் ஒரு பலன் இருக்கும். ஓகே ப்ரோ, இந்த ஏன்னா டீமோட நான் நீங்க திருப்பி பட்ட ஒரு போறேன். கஷ்டத்துக்கு அந்த இடத்துக்கு போனீங்கல்ல, அதான் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு கண்டிப்பா ஒரு பலன் இருக்கும். நீங்க மறுபடியும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா ப்ரோ. ஓகே, நான் வந்து அவங்களோட வீட்டை வந்து ஒரு டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ. அதுதான் ப்ரோ, என்னால வந்து ஒரேடியா வந்து ரெண்டுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ உண்மை என்னன்னு சொல்லி நீங்க கண்டுபிடிங்க ஸ்கூல்ல. ஓகேவா? ஓகே ப்ரோ, இதை ஒரு கொலாப் மாதிரி பண்ணலாம் ப்ரோ. சப்போஸ் அவங்க இன்ஃபர்மேஷன் இன்னும் கிடைச்சா கூட இந்த வீடியோ ஒரு கொலாப் வீடியோ மாதிரி பண்ணலாம் ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ. ஏன்னா எனக்கு வந்து கொலாப் அப்படின்னு சொல்லி வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஐடியா இல்ல. பட் வந்து ஒரு உண்மையை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா, ஒரு உண்மையை நம்ம வெளியே கொண்டு வரணும்னாக்கா கண்டிப்பா இதை நம்ம பண்ணி தான் ஆகணும். ஓகே ப்ரோ. ஓகேங்களா? இல்ல அதுக்கு தான் சொல்றேன். சப்போஸ் இன்ஃபர்மேஷன் கிடைச்சா கூட நீங்க ஒரு சைடு ஒரு வீடியோ பண்ணுவீங்க, நான் அதே ஸ்கூலுக்கு போயிட்டு திருப்பி ஒரு வீடியோ பண்ணுவேன். ஓகே, அதுக்கு சொல்றேன். ஒரு கொலாப் வீடியோ மாதிரி பண்ணோம்னா இது கொஞ்சம் பார்க்க சூப்பரா இருக்கும். பாக்குற ஆடியன்ஸ்க்கும் ஒரு நல்ல விதத்துல போய் ரீச் ஆகும். ஓகே ப்ரோ, நமக்கு என்ன குறிக்கோள், இருக்கிற உண்மையை வந்து அப்படியே நம்ம வெளியில கொண்டு வரணும். அதுதான் நம்ம வேலை. ஆமா ஆமா இல்லையா? அதை நம்ம சிறப்பா செய்வோம். ஓகே ப்ரோ. பாக்குற ஆடியன்ஸ்க்கு என்டர்டெயின்மெண்டா இருக்கணும், அவ்வளவுதான். ஆமா, என்டர்டெயின்மெண்டாவும் இருக்கணும். பட் எனக்குள்ள இருக்கிற குழப்பமும் வந்து நீங்க தான் தீர்த்து வைக்க போறீங்க. கண்டிப்பா ப்ரோ. அந்த அம்மா என்ன ஆனாங்கன்றது தான் எனக்குள்ள இருக்கிற ஒரு குழப்பமே. ஓகே ப்ரோ. ஓகேவா? எனக்குன்னு மட்டும் இல்ல, வீடியோ பாக்குற ஆடியன்ஸுக்குமே வந்து அந்த ஒரு குழப்பம் இருக்கும். உங்க சப்ஸ்கிரைபர் சொன்னீங்களே, ஆமாங்க, அவங்க கிட்டே கேளுங்க. இந்த பொண்ணை பத்தி இன்னும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சா கேளுங்க. ஓகே. அவங்க அம்மா இன்னும் இருக்காங்களா, அந்த பொண்ணோட வீடு எங்க இருக்கு, எல்லாமே கேளுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, கண்டிப்பா. ஓகே ப்ரோ, நான் பர்சனலா உங்களுக்கு என்னோட கான்டாக்ட் சென்ட் பண்றேன். ஓகே, அதுல என்ன கான்டாக்ட் பண்ணுங்க ப்ரோ. ஷூர் ப்ரோ, கண்டிப்பா. ஸோ கைஸ், நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து இதோட டார்க்கான ஹிஸ்ட்ரியும் வந்து நீங்கள் கேட்டு இருப்பீங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த இடத்துல வந்து நடந்தது. இப்போ வந்து நான் எங்கே வந்திருக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
அவங்க தங்கியிருந்த அந்த வீட்டுக்கு தான் நான் வந்திருக்கேன். இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு தனியாக வந்திருக்கேன். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி எனக்கு தெரியல. எதுவாக இருந்தாலும் நம்ம உள்ளே போய் பார்ப்போம், ஓகேவா? ஸோ அங்கே வந்து பிரசாந்த் ப்ரோ வந்து ரெடியாக இருக்கார் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. ஹலோ buddies and homies, வெல்கம் பேக் டு அவர் இன்னொரு பேய் வேட்டி. இன்றைக்கி நம்ம லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ண தி டேஞ்சர் ஸ்கூல், அந்த ஸ்கூலை தான் திருப்பி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அந்த வீடியோவுக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்துருந்தீங்க, அதுக்கெலாம் ரொம்ப நன்றி. அதில் ஒருத்தவங்க ப்ரோ மறுபடியும் இந்த ஸ்கூலை போய்ட்டு திருப்பி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த டைமில் தான் எனக்கு ரூபன் ரெக்கார்ட்ஸ்ங்கிற ஒரு யூடியூப் சேனல் கான்டெக்ட் கிடச்சிது. ரூபன் ப்ரோ அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண ரெடியாக இருக்குது, நம்மளும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ரெடியாக இருக்கும். அவரோட சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய்ட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அவருக்கும். இப்போது பேய் வேட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்ரீராம் அவனோட 2-3 வார்த்தைகள். ஹாய் கைஸ், நான் உங்கள் ராம் பேசுகிறேன். போன வாட்டி இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப தரமான சம்பவம் நடந்திருக்கு. போன வாட்டி இந்த வீடியோவே வந்துட்டு சும்மாவே எங்களுக்கு இதில் இந்த வாட்டி வரையும் ஏதோ தெரிஞ்சதே இருக்குது இவருக்கு. இன்னும் என்கிட்ட சொல்லவும் இல்லை, என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, என்ன செய்ய காத்திருக்கான்னு தெரியலாம். எல்லாம் அவன் செய்யலாம், பார்த்துக்கலாம். சீக்கிரமாக பண்ணி கிளம்பிடலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போது பேய் வேட்டைக்கு போகலாமா? கெட் ரெடி folks. ஸோ இங்கே வந்து நம்ம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியல, போய் பார்ப்போம். ஸோ மறக்காமல் அவளோட சேனலுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நம்ம டைம் இல்லை, சீக்கிரமாக போயிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா தனியாக வந்திருக்கு, ரொம்ப ரிஸ்க்கான பிளேஸ், ஓகேவா? ஃபஸ்ட்டாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். ஸோ லெட்ஸ் கோ. ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் இருக்குது, ஓகேவா? ஸோ இது வந்து காலையிலேயே நான் இப்போ லைவ் வீடியோ பண்ணுறப்ப நான் கவனித்தேன். ரோடு பாருங்கள், இங்கெல்லாம் ஸ்ட்ரீட் லைட் இருக்குது. ஸோ இது பாருங்கள், ஸ்கூலு ரொம்ப அபேண்டண்டாக இருக்குது. சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம், வாங்க போகலாம். வாங்க அப்படி போகலாம். போகலாம். மயான அமைதியாக இருக்குது, அங்கே ஃபாஸ்ட்டாக போயிடலாம். போகலாம். ஓய்யோ, பகலில் வந்ததை விட நைட்டு ரொம்ப மோசமாக இருக்குது. இருங்க லைட் கேப்சர் பண்ணுங்க. வா டக்குன்னு முடிச்சிடலாம். என்ன ப்ரோ, இது இன்னும் அப்படியே கிடக்குது. இது அழுகுமா அழுகாதா? இது அப்படியே கிடக்கு பாரு. சரி, அதை காட்ட வேணாம், பார்த்து வா. ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்கியா? ஒன்ஸ் பார்த்துடலாம், பார்த்துட்டு டக்கு கிளம்பிடலாம். ஸோ எவனும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வேண்டிக்கலாம். ஐயோ,
இப்போ எல்லாமே நைட்டில் தெளிவாக தெரியுது. பகலில் வந்ததை விட நைட்டில் ரொம்ப மோசமாக இருக்குது இந்த இடம். ஓகே, கிச்சன் ஏரியா. மை காட். ஓகே, எல்லாம் பாருங்கள் இப்படி உடஞ்சிருக்கு. சரி, ட்ரெஸ்ஸு நிறையா இருக்கியா என்னன்னே தெரில. போன தடவை வந்தப்பெல்லாம் இவ்வளோ கிடைக்கல. ஆமாம் ப்ரோ, யாரோ போகிறாங்க. லைட் ஆஃப் பண்ணியா? சரி வா வா. ஐயோ எலும்பியா இன்னும் இங்கே வந்து கிடக்குது. இந்த மாடியா? ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வரேன். தாங்க முடியல. இந்த மாடு இன்னும் அப்படியே கிடக்குடா. கிடக்கும். ஸ்கூலை க்ளீன் பண்ணி திருப்பி புதுசாக்குற வரைக்கும் அப்படியே தான் கிடக்கும் போல். ஆமாம், மேலே தானே கேப்சர் பண்ணோம். மேலே போயிடலாமா? அங்கே பார்க்கலாம். சரி வா வா. மேலே போயிடலாம். வா வா வா, செம கப்பு வா. ஸோ இந்த இடத்துல வந்து எது அவங்க வாழ்ந்த வீடுன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ தான் எனக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த டார்க்கான ஹிஸ்ட்ரி தெரிய வந்தது. பதட்டமாக இருக்குது ரொம்ப. பகலில் வந்ததை விட இப்போ ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஏதோ மூமெண்ட் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு அங்கே மேலே. சரி வாங்க அப்படியே போவோம். இங்கே ஒரு வீடு மாதிரி போகுது உள்ள. அம்மா, டோர் கதவு மூடி இருக்கு. அன்றைக்கி பகலில் வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருந்துச்சு. மை காட். சரி அங்கே போய் பார்த்துடலாம். என்ன இருக்காங்க என்னன்னு தெரியல. ஹலோ ஹலோ, லாஸ்ட் டைம் இங்கே தானே பார்த்தோம். என் காதல் ராணி எங்கே?
ரொம்ப முக்கியம்டா. ப்ரோ ஆ எங்கே ஒரு வேகமாக போகிறீங்க? ஃபஸ்ட்டு இந்த லைன் பார்த்துட்டு வந்துடுவோம். ப்ரோ அவசியம் பார்த்து தான் வேணுமாங்க? அதுக்கு தானே வந்திருக்கோம், பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த தடவை எதையும் மிஸ் பண்ண வேணாம், ஓகேவா? கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கிளம்பிடலாம். சீக்கிரம் ப்ரோ. என் கூடவே வாங்க, லைட் அடிச்சுக்கோ. ஹலோ, எங்கே இருக்கீங்க? ப்ரோ ஏதோ சரியில்லாத மாதிரியே இருக்கு ப்ரோ. புரியல. ஏதோ சரியில்லாத மாதிரியே இருக்குது. பார்த்துக்கலாம் வா, ஒன்றும் இல்லை. லைட் கொடு. சரி, அங்கே வரு. பார்த்துக்கலாம், ஓகேவா? பேனிக் ஆக வேண்டாம். சீக்கிரம் ப்ரோ எதாவது பார்த்துட்டு போயிடுவோம். ஓகே ஓகே, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், பேனிக் ஆக வேண்டாம். என்னையா அது? ப்ரோ இன்னர் ப்ரோ. ப்ரோ நம்ம லாஸ்ட் டைம் வந்தப்போ இது இல்லை வேலை தானே? ஆமாம் ப்ரோ. யார் வந்து போட்டிருப்பா? இவங்க பேய்னு பயந்துட்டு இருக்கோம், இங்கே வந்து அவன் ப்ரோ இதெல்லாம் பண்ணியிருப்பான். சி ப்ரோ எது நாய்க்கு இருந்துட்டு இருக்குமோ? மாத்திரம். சரி ஓகே, வாடா வாடா வாடா. லைட் கொடு, லைட் கொடு. ஒன்றும் தெரில. லைட் ஏன்டா ஆஃப் பண்ணேன்? அவரா சீக்கிரம். ஆ ப்ரோ ப்ரோ ஆ வேகமாக போகுதுங்க ப்ரோ. பார்த்துக்கலாம் வா. என்ன? ஏற்கனவே சவுண்டு. ஏய் ஒரு நிமிஷம் இரு. கேட்குதா உங்களுக்கு? கேட்குது கேட்குது கேட்குது. கேமரா பிளர் ஆகுது. டோர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பனில் இருந்துச்சு. பாருங்க, துணியெல்லாம் இருக்கு, துணியெல்லாம் இருக்கு. ஸோ கைஸ், அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பகலில் வரும்போது எனக்கு ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு. எனக்கு பகல்லே பார்த்தீங்கன்னா ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு, ஓகேவா? ஸோ நான் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து தனியாக வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு. ஸோ இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா உடனே நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் உடனே வந்துட்டேன், ஓகேவா? ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஏதாச்சும் அமானுஷமான விஷயங்கள் நடக்குதா என்னான்னு தெரியல. சுற்றி சுற்றி சவுண்டு கேட்குது, அதான் சொல்கிறேன். அப்படியே பாருங்க, வண்டி போகிற சவுண்டு கேட்குது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சில செடி கொடியெல்லாம் காற்றுக்கு ஆடுது இல்லையா, அதோட சவுண்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக கேட்கும். அதுதான் வந்து யாரும் நடக்கிற மாதிரி எனக்கு தோணுதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க பாருங்க. ஓகே, ஸோ அந்த கதவு பண்ண இந்த கதவு வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் புது ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாமா?
இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஆள் தான் இருக்கிறாங்கன்னு நினச்சிட்டேன். ஸோ கீழெல்லாம் பாருங்கள், தங்குறதுக்கான அறிகுறி வந்து இருக்குது இந்த இடத்துல. சாமி, அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், நிறையா காண்டம்ஸ் எல்லாம் இருக்குது, இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடக்குது. ஓகேவா? ஸோ அப்படி கிளம்புவோம். வண்டி போகிற சவுண்டு கேட்குது. அதோ இப்போ வில்லேஜ்காரங்க பேசி யாரோ போயிட்டு வந்துட்டு இருக்காங்க உள்ள. அந்த ரோட்டில் வந்து வில்லேஜ்காரங்க யாரோ போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. ஹலோ அம்மா, யாராச்சும் இருக்கீங்களா? ஹலோ, சரி வாயா பார்த்துருவோம். ஒன்ஸ் இதை பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கலாம். வா ஓகே வீடியோ எடு, முன்னாடி போகிறேன். ப்ரோ பிரசாந்த் ப்ரோ. ஆ கேளுங்க ப்ரோ. ஓ அடுத்தது ப்ரோ இங்கே வவ்வால் வவ்வால் என்ன மூஞ்சிக்கிட்ட பறக்குதியா? சரி வா வா. ஓவர் ஸ்கூல் இருக்கலாம் ப்ரோ. அந்த வண்டி ப்ரோ சரக்கு பாட்டில் ப்ரோ. போனட்டு அந்த பிள்ளை பிஸ்கெட் பாக்கெட்லாம் கிடக்குது. எவனோ வந்து போயிருக்கான். இவனுக்குலாம் இந்த ஆவி ஒன்றுமே பண்ணாத ப்ரோ. தெரியலையே, பகல் டைமில் சைலண்ட்டாக கிடக்கும் போல். ஓ, டே டைமில் கொஞ்சம் பொறுமையாக போங்க ப்ரோ. ஓகே எங்கே கூட தெரியுது ப்ரோ. இது என்னது அது? கொடையா? ரொம்பலாம் ப்ரோ. ரிட்டன் வரப்போ பார்த்துக்க. இருங்க என்ன தனியாக விட்டு போகாதீங்க. அது ஏன்டா அப்படி சொல்கிற? கேப்சர்ரா. இந்த காயில் இருக்குது பாருங்க, இங்கே அந்த கொசுபத்தி காயிலெல்லாம் இருக்குங்க. ஓகே, ரிமூவ் பண்ணுவோம். ஸோ கைஸ் அப்படியே போவோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு அந்த வீட்டை போய் பார்ப்போம். பாம்புகளோட தொல்லை வேறு ரொம்ப அதிகமாக இருக்கா, அதான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வாங்க அப்படியே போவோம். ஆமாம், ஐயோ ஏதோ சவுண்டு கேட்குது. அங்கே ஃபேக்ட்ரி ஏதோ ரன் ஆகிட்டு இருக்கு, நைட் ஷிஃப்ட்டு. போய் பார்ப்போம். ஹலோ,
சவுண்டு கேட்குது, வண்டி போகிற சவுண்டு கேட்குது, வேற வராங்க. ஓகே, வண்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓ மை காட், வண்டி போகுது கைஸ், போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் வண்டி. ரொம்ப பார்த்தீங்கன்னா வந்து பக்குன்னு இருக்குது எனக்கு இந்த வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே. ஏன்னா ரொம்ப ரிஸ்க்கான ஒரு இடம், இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் வரக்கூடிய இடம் இது, ஓகேவா? ஸோ அதுதான் ரொம்ப பதட்டமாக இருக்குது. எவனாச்சும் சைக்கோவோ இல்லை இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோன்னு அவனாச்சும் வந்து அட்டாக் பண்ணிட்டான்னா ரொம்ப கஷ்டம் ஆகிடும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு, எப்படியாச்சும் நம்ம வீடியோ எடுத்து முடிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நம்ம எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்போம்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏன்னா என்னோடய லைஃப்பை நான் ரிஸ்கில் போட்டிருக்கேன் இந்த வீடியோக்காக. தனியாக வர வந்திருக்கேன்னா அதுதான் ரொம்ப பயமாக இருக்குது. யாரோ நடந்து போன மாதிரி ஸ்டெப்பு கேட்ச்சு, இப்போ சவுண்டு பக்காவாக கேட்ச்சு. சரி வாங்க மூவ் பண்ணுவோம். மை காட், ஸோ அப்படி மூவ் பண்ணலாம். ஐயோ மறைஞ்சிருச்சியா? வேணாம் ப்ரோ, உள்ள போகாதீங்க, வாங்க ப்ரோ. இப்போ நீங்கள் தான் இங்கே நின்னீங்களா? என்ன இப்போ தானே அதை பார்த்துட்டு போனோம். கேட்கவே மாட்டீங்க நீங்க. உள்ள நிற்கிறா. இப்போ நீங்கள் தான் அங்கே நின்னீங்களா? உள்ள வாயா. ஐயோ உள்ள வாயா, அமைதியாரியா. எங்களுக்காக திருப்பி இதே சவுண்டை போட முடியுமா? என்னது ப்ரோ, சும்மா சவுண்டா கேக்குது ப்ரோ. இங்க எக்ஸ்ட்ரீம்டா. உங்களை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம், உங்கள்கிட்ட பேசணுன்னு தான் வந்திருக்கோம். தயவு செஞ்சு எங்கள் முன்னாடி வாங்க, எங்களை பார்த்து பயப்படாதீங்க. என்னது ப்ரோ? அழுதுரா கேக்குதா இல்லையா? அழுகுற ஒரு சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு ப்ரோ. இப்ப அழுகிற மாதிரி கேக்குதுடா. அதான் ப்ரோ, முணுமுணுக்கிற மாதிரி அழுகுற மாதிரி சவுண்ட் கேக்குது ப்ரோ. ப்ரோ நீங்கள் ஏதாவது கேளுங்க. நீங்கள் ஏதாவது கேளுங்க, பரவாயில்ல பார்த்துக்கலாம். நீங்கள் ஏதாவது கேளுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா ப்ரோ? ரியாக்ட் பண்ணுது ப்ரோ. இங்கே தான் இருக்கீங்களா? இப்போ நாங்கள் உங்கள் கிட்ட வரோம், எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு அங்கேயே இருங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம் ப்ரோ, உங்களுக்கு புரியுதா இல்லையா? செம்ம சான்ஸ், மிஸ் பண்ண வேணாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். கைஸ் இப்போ அந்த வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்தேன், ஏதோ யாரோ கூப்பிட்ட மாதிரியான சவுண்டு கேட்டுச்சு. சரி வாங்க அப்படியே பார்த்துக்கலாம்.
தென்னை மரம் பாருங்களேன், அவ்வளோ பெருசாக வந்துருக்கியா அப்போ. ஸோ அப்படியே போவோம். அந்த ஃபேக்ட்ரி மிஷின் ரன் ஆகிற சவுண்டு தான் வந்து கேட்டுகிட்டே இருக்குது அப்போதுலேருந்து. ஓகேவா, சுபா யாரோ வராங்க. யாரோ வர மாதிரி சவுண்டு கைஸ், யாரோ வராங்க. யாரோ வராங்க, தெளிவாக தெரியுது. ஓகே, யாரோ வர மாதிரி சவுண்டு கேட்குது. சரி வாங்க அப்படியே போகலாம். ஓகேவா, யாரு யாரு உள்ள? யாருங்க உள்ள? கைஸ் யாரோ இருக்காங்க உள்ள. கேக்குது சவுண்டு. யாருங்க உள்ள? கைஸ் நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு போகலான்னு நினைக்கிறேன். லைட்டு போட்டால் தான் அங்கே டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்குது. யாராவது இருக்கிறாங்கன்னு தெரியல. நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு போகிறேன். நல்ல சான்ஸ் ப்ரோ, மிஸ் பண்ண வேணாம் ப்ரோ. ப்ரோ ஒன்று பண்ணலாம் ப்ரோ. என்னது ப்ரோ? 2 கேமரா யூஸ் பண்ணலாம். நம்ம கேப்சர் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். என்னது ப்ரோ இது? யாருது மேலே? என்னது ப்ரோ விழுந்துச்சு? தெரியல ப்ரோ. சரி ஒன்றும் இல்லை, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். 2 கேமரா யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு செகண்ட் கேப்சர் பண்ணுங்கள், நான் ஒரு சைடு வீடியோ எடுக்கிறேன். ஓகேவா, வாங்க 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 வீடியோ எடுக்கிறேன். சும்மா கையில் வச்சுக்கோ. ம், ஓகே, அந்த லைட் என்கிட்ட கொடுத்து நீ அதை பார்த்துக்கோ. கைஸ் இப்போ உள்ள போகிறேன். டோர் கிட்ட வந்துட்டேன். யாரும் உள்ள? யாருன்னா இருக்கீங்களா? டோர் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஐயோ, டோர் ஓப்பன் பண்ணிட்டேன் கைஸ். ஹலோ, ஹலோ, யார் உள்ள? யார் உள்ள? பாட்டிமா, பாட்டிமா யார் நீங்க? பாட்டிமா யார் நீங்க? பாட்டிமா யார் நீங்க? மா பேசுங்கம்மா. பாட்டியம்மா, பாட்டியம்மா பேசுங்கம்மா. கைஸ் உள்ள வந்து பாட்டியம்மா
வயசானவங்கிறாங்க, யாருன்னு தெரியல. பாட்டிமா, ஆன் பண்ணிங்களா? நிமிஷம் பார்த்துருங்க. அதான் ப்ரோ தெரில எனக்கு. மேலே போய் பார்க்கலாமா ப்ரோ? அங்கே போய் பார்க்கலாமா? ம். அதுக்குள்ளே எங்கே போனீங்க? ப்ரோ ப்ரோ சவுண்டு கேட்குது ப்ரோ. 2 இடத்துலேருந்து சவுண்டு கேட்குது ப்ரோ. கேட்டுச்சு. ஆமாம் ப்ரோ. ஒரு இடத்துல இருக்கலாம்ல, எதுக்கு எங்களை ஓட விட்டுட்டே இருக்கீங்க? ப்ரோ ப்ரோ வேறு எதுவும் பெருசாலாம் கேட்காதீங்க ப்ரோ. இருக்கா? இல்லை ப்ரோ. ப்ரோ ஒன்று பண்ணலாம். நைட் கேமரா கொண்டு வந்திருக்கோம்ல, ஆமாம். ட்ரை பண்ணலாம். இங்கே ஃபிட் பண்ணிட்டு ஓகே. நம்ம மேலே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சப்போஸ் கீழே ஏதாவது மூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சுன்னா கேப்சர் ஆகும். ஓகே ப்ரோ. பண்ணலாமா? என் பேக்கில் தான் இருக்குது. அது இருக்கா? ம். சரி. வாங்க, இங்கே ஃபிட் பண்ணிடுங்க. மேலே வைக்கவா? பவர் பேங்க் கீழே வச்சுருங்க, அதை மேலே இருக்கட்டும். ஓகே. இந்த லைட் நீ வச்சுக்கோ, நான் இதில் வீடியோ எடுக்கிறேன். ரெடியா? வா வா வா. புரியல. பூனை சவுண்டு நாய் சவுண்டு தான் கேட்குது. கேட்கல? ஆமாம், கேட்குது. ஓவரா கேட்குது தானே? மாடிக்கு பாத்ரூம். என்னது ப்ரோ இது? ஏன் மேலே ஒன்றுமே இல்லை? மேலே தானே கல் வந்துச்சு, ஏதோ ஒன்று. இங்கிருந்தா ப்ரோ வேறு அடிச்சு மாதிரி இருந்தது.
ஸ்டார்டிங்லேயே நம்ம நைட் விஷன் கேமரா ஃபிட் பண்ணியிருக்கணும். சரி வாயா கீழே போகலாம். கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு பாட்டியம்மா இருக்கிறாங்க. என்ன பண்ணுகிறாங்கன்னு தெரியல. உள்ள பாட்டியம்மா லைட் காமிச்சா கோவப்படுறாங்க, அடிக்கிறாங்க. பாட்டிமா பாட்டிமா என்னாச்சும் வச்சுட்டாங்க. கால் மேலே கட்டியா கல்லாம் தெரியல. ஸோ கைஸ் அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. லைட் காமிச்சா ஸோ லைட் ஆஃப் பண்ணிடுறேன். பாட்டிமா ஏம்மா இருக்கிறீங்க? என்ன வேணுமாம்மா? ஸோ கைஸ் பீச் பிளாக்ல அவங்க கிட்ட பண்ண பேச போகிறேன். அவங்களுக்கு என்ன வேணும்னு நான் தெரிஞ்சுக்க போகிறேன். சரியா? உள்ளே போகிறேன். Hey. ஐயோ மறைஞ்சிருச்சுடா. ஷோ ப்ரோ கேப்சர் பண்ணிச்சுல ப்ரோ. கேப்சர் பண்ணிட்டேன். போதுங்க. மறைஞ்சிருச்சு. ப்ரோ பண்ணி பாருங்க. ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. லைட் ஆஃப் பண்ணு. கண்ணு கூசுது. எதுக்கு எங்களை பார்த்து பயந்து ஓடுறீங்க? இப்போ உங்களால் எங்கள் முன்னாடி வந்து நிற்க முடியுமா? ஏய் ஏன்டா அமைதியாக இருக்கு? ஏதாவது கேளுடா. பயமாக இருக்கு ப்ரோ. ஏதாவது கேளு, கொஸ்டின் கேளு. நீங்களே கம்யூனிகேட் பண்ணிக்கீங்க. நான் ப்ரோ டைரக்டா உங்களை பற்றி நிறைய விஷயம் நாங்கள் கேள்விப்பட்டோம். அதெல்லாம் உண்மையா? இப்போ ஏன் அமைதியாக இருக்கீங்க? ப்ரோ அது வேறு ஏதாச்சும் பண்ணிட்டு போகுது ப்ரோ. இப்போ நீங்கள் மட்டும் எங்கள் முன்னாடி வரலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை மொத்தமாக அழிச்சிட்டு போயிடுவோம். சும்மா கோவம்லாம் வருமா உங்களுக்கு? ப்ரோ தெரிஞ்சா சொல்லுங்கள் ப்ரோ. இவ்வளோ கோவம் வர தெரிஞ்ச உங்களுக்கு எங்கள் முன்னாடி வரன்னு தெரியல பார்த்தீங்களா? ப்ரோ அது உசுப்பேத்திட்டே இருக்காதீங்க. உங்களை பற்றி நாங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கோம். உங்களுக்கு நடந்த கொடுமையெல்லாம் சரின்னு நான் சொல்ல மாட்டேன். மிகப்பெரிய தப்பு தான். அதுக்காக நீங்கள் இந்த அளவுக்கு முடிவெடுத்ததெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. உன்னை எப்படியெல்லாம் படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்கணும்னு உங்கள் அம்மா நினச்சிருப்பாங்க தெரியுமா? அவங்களே நீ ஏமாத்திட்ட பார்த்தியா? உனக்கு நடந்த விஷயம் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பொண்ணுங்களுக்கும் நடந்துக்க கூடாது தான். ஆனால் நீ ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தீன்னா
உங்கள் அம்மா கூட நினை சந்தோஷமாக வாழ்ந்துருக்கலாம். நீ ரொம்ப அவசரப்பட்டுட்ட. சூசைடா ப்ரோ? உங்கள் அம்மா இன்னும் உயிரோட தான் இருக்காங்க, உன்னே நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்ன உன் புள்ள மாதிரி நினச்சிக்கோங்க. உங்கள் பக்கத்தில் வரேன், சரியா? என்னை அடிக்காதீங்க, அட்டாக் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ப்ளீஸ்மா. ஏதோ சவுண்ட் கேட்ச்சு. உள்ள இருக்காங்க பாட்டிமா. எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல, தொண்டை திக்குது. லைட் ஆஃப் பண்ணிடுறேன். உங்கள் அம்மாவை நான் பார்த்துட்டு தான் வரேன். உங்கள் அம்மா எவ்வளோ வருத்தப்படுறாங்க தெரியுமா உன்னை நினச்சி? நீ தான் இந்த மாதிரி இப்படி பண்ணிட்ட. எதுக்கு எங்களை பார்த்து பயப்படுற? எங்க முன்னாடி வரலாம்ல? கேப்சர்ரா டேய், கேப்சர்ரா டேய். கேப்சர். ப்ரோ என்ன ப்ரோ பார்த்தீங்க? இங்கே தான் கேப்சர் பண்ணேன். இங்கே தான் எட்டி பார்த்துச்சு, நான் பார்த்தேன். எட்டி பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. அது பின்னாடி ஏன் ப்ரோ போகிற? இரு ப்ரோ. இருக்கா? இல்லை எங்கே ப்ரோ போயிருக்கோம்? மேலேருந்து ஷார்ட் கழிச்சு மேலே போயிருக்குமோ? கேமராங்க, நைட் விஷன் கேமராங்க. ஸோ இங்கே தான் ப்ரோ இருக்குது. அங்கே தான் இருக்கா? எடுத்துக்கலாமா? என்ன கேப்சர் ஆச்சுன்னு தெரில. எடுத்துக்கலாமா? அது கேப்சர் ஆகட்டும், அது அங்கேயே இருக்கட்டும், கேப்சர் ஆகட்டும். ப்ரோ இங்கதான் ப்ரோ நிச்சு பார்த்தேன். ப்ரோ இங்கதான் நிச்சு பார்த்தேன். வெளில வாங்க. ப்ரோ எல்லா பக்கமும் இருக்கு ப்ரோ. சொல்றதுக்கு போதும், எல்லா பக்கமும் இருக்கு. அதான் ப்ரோ போதும். ப்ரோ பிரசாந்த் ப்ரோ சொன்னா கேளுங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிட்டு ஓவர்லோடா இருக்கு, முடியல. சீரியஸா ரொம்ப டயர்டா இருக்கு. ஒரு பக்கம் இருந்தா பார்க்கலாம், எல்லா பக்கமும் சுத்தி பார்க்குது. எந்த பக்கம் போறதுன்னே தெரியல. நாய் வேற சுத்தி குலைச்சிக்கிட்டே இருக்கு. என்னடா பண்ணலாம்? இதெல்லாம் சீக்கிரம் முடிச்சுக்கலாம் ப்ரோ. அதான் ப்ரோ என்னால் சொல்ல முடியும். ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கு ப்ரோ. ஆனால் இரு ஒன்று பண்ணலாம். போடா டேய், போடா. யார் நீங்க? அங்கே நில்லுங்க. அங்கே என்னடா பண்ற? அங்கே நில்லுங்க. யார் நீங்க? பார்த்துட்டேன். டேய் வாடா, என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ ஃபர்ஸ்ட் வெளில வாடா. போதுண்டா, வாடா வா. நகராம அங்கேயே நினைச்சிடாது. கேப்சர் பண்ணிட்டியா? சிங்கிள் செகண்ட்ல மறைஞ்சிருச்சுடா. செம்ம கேப்சர் பண்ணிட்டேன். போதும் நடி, ரொம்ப எக்ஸ்ட்ரீம்டா. மச்சான் ஒன்று லாஸ்ட்டாக ஒன்று பண்ணிட்டு கிளம்பிடலாம்டா. என்னதுடா? வாங்கிட்டு வந்ததெல்லாம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. அதுக்கு அதை ட்ரை பண்ணி திரும்பி வர வைக்க போறியாத? ட்ரை பண்ணிட்டு கிளம்பிடலாம். சொன்னா கேள்வி, ட்ரை பண்ணிட்டு கிளம்பிடலாம்.
கைஸுக்கு வந்து உள்ளே வந்துட்டேன். பாட்டியம்மா எதிரில் தான் இருக்காங்க. பாட்டிம்மா, என்ன வேணுமாம்மா? நீங்கள் ஏங்க இருக்கீங்க? யார் நீங்கள்? பாட்டிம்மா, யார் நீங்கள்? ஏன் இங்கே இருக்கீங்க? என்ன சாப்பாடு வேணுமாம்மா? பாட்டிம்மா, யார் அழுவுறீங்க? பாட்டிம்மா, யார் அழுவுறீங்க? என்னாச்சு? என்ன பேர் சொன்னீங்க? பாட்டியம்மா, நீமாவா? அது யாரு? பாட்டியம்மா, உங்க பேத்தியா? உங்க பேத்தியா? சொல்லுங்க. என்னது, உங்க பொண்ணா? இப்போ எங்கடா இது? அதை சொல்கிற வச்சு எனக்கு வெளில நிற்க கூட பயமாக இருக்குடா. இந்த கேமரா இவ்வளோ பெரிய பொம்மை தேவையானதுக்கு பேக் க்ளோஸ் பண்ணிடுவோம். பொம்மை இப்போ நாங்கள் இந்த பொம்மையை வச்சு ஒரு ரிச்சுவல் ட்ரை பண்ண போகிறோம். இந்த பொம்மை மூலிமா அந்த கோஸ்ட் கிட்ட ஒரு கம்யூனிகேட் பண்ணலான்னு ஒரு சின்ன ஐடியா தோணுச்சு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னடா பண்ணலாம்? இந்த இடம் ஓகேவா? ஓகே. இப்படி நீ என்னடா வச்சிருக்க? சாக்லேட் வாங்கி வந்தேன். சிங்கிள் கேமராவில் மூவ் பண்ணலாம். உன் கேமரா ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் அந்த பொம்மை இந்த சாக்லேட்ஸையும் வச்சு ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். சப்போஸ் எதாவது நடக்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நாங்கள் இந்த பொம்மையும் சாக்லேட் வச்சு கம்யூனிகேட் பண்ணி பார்க்க போகிறோம். எக்ஸ்ட்ரீம் தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். யாரும் இதே மாதிரிலாம் வந்துட்டு தனியாக ட்ரை பண்ணியிருக்கீங்க. நான் இவர் கற்றுட்டு முடிஞ்ச வரைக்கும் லைட் செட்டிங் யூஸ் பண்ண முடியும். இந்த லைட்லேயே யூஸ் பண்ணலாம்.
எவ்வளோ சீக்கிரம் கிளம்ப முடியுமோ கிளம்பிடுவோம். ஓகேவா? இங்கே தான் இருக்கீங்களா? ப்ரோ கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம் ப்ரோ. ட்ரை பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் டைம் நாங்கள் வந்தப்போ கூட லைட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணல. அதிகமாக யூஸ் பண்ணால் நீங்கள் அதிகமாக கோவப்பட்டீங்க. இப்போ நாங்கள் தனியாக தான் இருக்கோம், லைட்ஸும் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ எங்கள் முன்னாடி வர முடியுமா உங்களால்? கேட்குது ரிலாக்ஸாக இருக்குது. கேட்குது ரிலாக்ஸாக இருக்குது. ஐயோ கண்டினியூவாக கேட்குதுடா. ஆமாம் ப்ரோ, கேட்டே இருக்கு ப்ரோ. பக்கத்தில் தான் ப்ரோ, ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கு ப்ரோ. ஃபீல் ஆகுது. உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஸ்டார்டிங்கில் எதுவுமே தெரியல. உங்களை பற்றி நிறைய விஷயம் நாங்கள் ஐயோ என்ன ப்ரோ இது இப்படி கேட்குது ப்ரோ? எமோஷனல் ஆகுதுடா. அது நிறைய விஷயம் நாங்கள் கேள்விப்பட்டு தான் இப்போ நாங்கள் வந்திருக்கோம். ரொம்ப கதறது ப்ரோ. நம்மள எதுவும் பண்ணிட்டு கிளம்பிடலாம் ப்ரோ. உங்களுக்கு உதவி பண்ணதுக்காக தான் வந்திருக்கோம். எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. உங்களுக்காக பொம்மை சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் பேர் நீமாவா? என்ன ப்ரோ? ப்ரோ பேர் சொன்னோன்னா கரெக்டாக கேட்டிங்களா நீங்கள்? கேட்டேன் ப்ரோ. உங்கள் பேர் நீமாவா? ப்ரோ ஓகே பார்த்துக்கலாம். நீமா பேர் எப்படி ப்ரோ கண்டுபிடிச்சிங்க? ரூபன் ப்ரோ தான் ப்ரோ சொன்னார். எங்களுக்கு நிறைய விஷயம் எனக்கு கலெக்ட் பண்ணி சொன்னார் ஃபோன் காலில். அது மூலியமாக தான் கேட்குறேன். கரெக்டாக நீமாவான்னு கேட்குறேன், அது ஆன்சர் பண்ணுது. அப்போ நம்ம எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, தாராளமாக நீங்கள் வந்து இந்த பொம்மை சாக்லேட்டையும் எடுத்துக்கலாம். உங்களுக்காக தான் நான் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு நடந்த கொடுமை எந்த பொண்ணுக்கும் இந்த நாட்டில் நடக்கக்கூடாது. தப்பு தான். நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தா, உங்கள் அம்மாவை பற்றி நீங்கள் ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்துருந்தா நீங்கள் தப்பாக பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்கள் ரொம்ப அவசரப்பட்டுட்டீங்க. நாங்கள் இப்போ எதுவுமே பண்ண மாட்டோம். நீங்கள் இந்த பொம்மையை எடுத்துக்கலாம். இன்னும் உங்கள் அம்மா உங்களை நினச்சி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கேட்குது அமைதியாக இரியா. உள்ள வரவே ப்ரோ. அமைதியாக இரு ப்ரோ. ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கு. நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். இப்போ தான் ஒவ்வொன்றா நமக்கு நடந்துட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கு, ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கு. உங்கள் அம்மா எவ்வளோ வருத்தப்படுறாங்கன்னு உனக்கு தெரியுமா? சரி ஓகே, இந்த பொம்மையும் சாக்லேட்டும் கூட உங்கள் அம்மா தான் கொடுத்து விட்டாங்க. நீ தாராளமாக நீ எடுத்துக்கலாம். ப்ரோ வருது ப்ரோ. கேப்சர் ப்ரோ. நைட் விஷன் ப்ரோ. My God, we capture. Bro.